ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஜிப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஜிப்பு வைக்கிறதுக்காக நான் 11.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது போட் நெக்குங்கிறதால நான் 11.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இல்லாட்டி மேக்ஸிமம் நார்மலாக வந்து 9 அல்லது 10 இன்ச்சு வச்சா போதுங்க. அந்த 9.5 இன்ச்சு வந்து நம்ம நேராக வச்சு கரெக்டாக 11.5 இன்ச்சு வச்சு நேராக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நைட்டிக்கு சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஜிப் வச்சுக்கலாம். அந்த 11.5 இன்ச்சுக்கு வந்து சென்டர்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் அலௌன்ஸ் வரணும். ஓகேங்களா? இந்த சைடு ஒரு 3 mm, இந்த சைடு ஒரு 3 mm அந்த ரேஞ்சுக்கு வந்து விட்டுட்டு சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக அந்த 11.5 கரெக்டாக கொண்டு போய் முடித்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிப்பு வந்து உள்ளே வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம பாடி கிளாத் வந்து மேல் பக்கம் இருக்கணும், ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணுற பக்கம் வந்து கீழே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக வந்து நீங்கள் ஜிப்புலேயும் வந்து 11.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு ஜிப்பு வந்து 1/4 இன்ச்சு இருக்கணும். வச்சுட்டு அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு ஜிப்பு மார்க் டு மார்க்கு கரெக்டாக வச்சுட்டு இப்போ பீக் அடிக்கிறது நீங்கள் கவனமாக பாருங்கள். அந்த ஜிப்பு கிளாத் இருக்குல்ல, அவ்வளோ மட்டும் தான் நீங்கள் கவர் பண்ணணும். அந்த கிளாத்தை வந்து கவர் பண்ணக்கூடாது. நல்லா இந்த மாதிரி 2 டைம் பீக் அடித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த ஜிப் அளவு தான் நம்மளுக்கு கவர் ஆகணும். இப்போது நான் இதை எப்படி கட் பண்ணுறேன்னு வந்து பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஜிப் ஃபினிஷிங் வராது. இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த 2 தையலுக்கு சென்டரில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது கடைசியில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு அந்த நம்ம தைச்ச ஸ்ட்ரைட் கோடு இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வி மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. வெளியில் வந்து நீங்கள் போயிடக்கூடாது அந்த கட்டு. சப்போஸ் வெளியில் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஓட்டை வந்துடும். ஜிப்பு வந்து ரொம்ப கவனமாக போடுங்க. இப்போ நான் திருப்புறது எப்படி திருப்புறேன்னு பார்த்துக்குங்க. அப்படியே வந்து இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜிப்பு இருக்குது அப்படின்னா கிளாத் அப்படியே எடுத்து வச்சு இந்த மாதிரி திருப்பிக்குங்க. ஓகேங்களா? இப்போ மேலேருந்து நீங்கள் அப்படியே ஒரு தையலை வந்து போட்டு வந்துக்கலாம். இந்த இடம்லாம் தான் நீங்கள் கவனமாக வந்து கவனிக்கணும். நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2-3 டைம் நீங்கள் ரஃப்பில் போட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த இடத்துல வந்த பிறகு பாக்ஸ் கட்டி அப்படியே திருப்பி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. இந்த ஸ்டிச் போடுறது கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த குதிரை கிடல வந்து ஸ்டிச்சு அந்த எடை கவர் ஆகிறது நம்ம கைக்கு ஃபீல் ஆகும். கரெக்டாக அந்த ஜிப்பு இருக்கு இல்லையா, அதுவும் குதிரையும் ஒட்டி வரும். இந்த மாதிரி ஒட்டி போட்டு பீக் அடித்து எடுத்துருங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நம்ம வெட்டி விட்டுறலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் ஜிப்பு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக ஒரே இடம்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிரும். அந்த இடத்துல கீழே வந்து ஹோல் ஆகாமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து எச்சு கம்மி வராமல் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊசி எடை வந்து அப்படியே இந்த மேல் டியூப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு வந்துடலாம். அப்படியே நீங்கள் அழகாக இழுக்காமல் அப்படியே மேல் ஸ்டிச் வந்து போட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஆளுங்கிற பட்டனையும் பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளைவை தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை நான் திருப்பியும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், பார்த்துக்குங்க. இதோட ஜிப்பு வந்து ரெடி பண்ணது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பின்னாடியும் வந்து நீட் ஃபினிஷிங் வந்திருக்கும். அவ்வளோதான். அந்த ராயஜெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வரவே வராது. அது ஜிப் ரெடி பண்ணுறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதை கவனமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.